ஒரு பலமான அடி கொடுத்தால் ஒழிய இது சரி செய்ய முடியாத நிலைமைக்கு மத்திய அரசாங்கம் சுந்தரவெளி மாதிரி சில பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணாலும் பாஜக வந்து குற்றம் சொல்றது கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு டிக்ளேர் பண்ணும்போது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான், இந்தியா ஏன் இந்துக்களான அறிவிக்கப்படவில்லை என்பதா இப்ப கேள்வி. அன்னைக்கு அறிவித்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை கிடையாது. அவனுக்கு இருக்க அறிவு கூட இவனுங்களுக்கு இல்லையா? சீமான் வந்து முதல் தமிழரும் கிடையாது இந்தியா என்ற சந்தேகமே வரும். நம்ம நாட்டுல அவங்க இந்தியாவில இருந்தாங்க, இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டேட் வராங்க, அவங்கள வந்தேறி சொன்னார் சீமான். ஆனா பாகிஸ்தான் கஷ்டப்படுறாங்க, இவர் வந்து இந்த வருத்தப்படுறாராம். இது இவங்க வந்து இந்துக்கள் எல்லாமே ஒரு பாரபட்சமான முறையில பாக்குறாங்க. வேந்தர் பதவி தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா என்பது இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இதுவரைக்கும் ஆர்.என். ரவி தான் தொடர்கிறார் என்பது இதன் பொருள். தன்னுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி துணைவேந்தரை மிரட்டுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. சுற்றமணி சொல்லிச்சு, நீங்க முதல் துணைவேந்தர பதவி வச்சுலாம் சொல்லிட்டாங்க. இதுவரையில் முதலமைச்சர் பதவி ஏற்காது ஏன்? இப்ப விஜய் சொல்லியிருக்காரு தெளிவாக, எந்த கட்சியும் எங்களோட சேரலாம், அது சேரும் கட்சியின் தலைமையை நாங்க தான் ஏற்போம்னு சொல்லியிருக்காங்க. இது பின்புலத்தை முழுக்க செல்வ பெருந்தகை தனக்குத்தானே போஸ்ட் வச்சு ஒட்டிக்கிட்டு அந்த போஸ்டர் கிழிக்க சொல்லி ஒரு கபட வேடம் போடுறாங்க. தமிழ் வணக்கம் சார். இனிய தமிழ் வணக்கம். உங்களுடைய நேர்காணல் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. மக்களிடமிருந்து ஒரு பெருத்த ஆதரவு காணப்படுகிறது. நிறைய செய்திகளும் தகவல்களும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சொல்கிறார்கள். இன்று வந்து நம்ம பெஹல்காம் பிரச்சனை குறித்து, இந்திய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக பரப்பப்படுகிறது, ஏற்படுகிறது. என்ன சார், என்ன நடக்குது? பெஹல்காம் தீவிரவாதத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே பல முறை நடத்தியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அடி வந்து ஒவ்வொரு விதமா இருந்தது. இந்த முறை ஒரு பலமான அடி கொடுத்தால் ஒழிய இது சரி செய்ய முடியாத நிலைமைக்கு மத்திய அரசாங்கம். இப்ப மோடியை எடுத்திருக்க முதல் ஸ்டெப், சிந்து நதி, அவங்களுக்கு போற அந்த சிந்து நதியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இது இங்க பெரிய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த நேரத்துல இது தடுத்தால்தான் அவங்களுக்கு பாதிப்பு என்ன தெரியும். நாட்டு மக்கள் கொந்தளிச்சதான் அந்த நாட்டுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. அப்ப சீமான் சொல்றாரு, இந்த 4 பேர் தீவிரவாதிகள் இருந்தாங்க, அதுக்காக 30 கோடி மக்களை வஞ்சிக்கலாமான்னு கேட்கிறாரு. அவருக்கு இன்னும் சட்டமே தெரியலையோ இல்ல, அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்போ சட்டம் போட்டிருக்காங்க தெரியுங்களா? என்ன சட்டம்னா, 18 வயதுக்கு கீழே இருக்க பசங்க பைக் ஓட்டினா அவங்க அம்மா அப்பா தண்டனை கொடுக்குறாங்க, பெட்ரோல் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படை தானே. அப்ப அதே பைக் ஓட்டு இந்த சின்ன பசங்க, அந்த பசங்க தண்டனை கொடுக்க பெட்ரோல் கொடுக்குறாங்க. பொறுப்பது ஒரு தீவிரவாதத்தை வளர்த்து இருக்கிற நாட்டுக்கு தண்டனை கொடுக்குறான். அந்த தீவிரவாதம் அங்கதான் வளர்ந்தான், நாட்டு மக்கள் எப்படி விட்டாங்க அவன் கிட்டதான் வளர்ந்தான். அப்ப நாட்டு அவங்க இருக்கும்போது அந்த தீவிரவாதி அவங்க தடுத்து நிறுத்தியிருந்தால் அவன் கூடயே வளர்றான், அவனை தடுத்து இருக்காம விட்டது நாட்டின் குற்றம். அதுக்கு இது எந்த வகையிலுமே இது வந்து இவர் வந்து புரியாம பேசிட்டு இருக்க. சட்டமும் ஒண்ணும் தெரியல, அது என்ன ஒண்ணும் தெரியல. இதுக்கு உண்மைதான் எடுத்தீங்கன்னாக்கா, இதற்குரிய இந்தியா வந்து நேரு கால எனர்ஜி பீரியட்ல ஒரு போர் யுத்தம் வந்து, என்ன யுத்தம், சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும் போது இந்தியா பக்கம் ராணுவ தளவாடங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. தளவாடம் 10 போர் மூலம் தோத்துட்டோம், நம்ம தோக்க வேண்டிய கட்டாயத்தை இருந்தோம். அப்ப இங்கிருந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜிட்ட ஒரு யோசனை கேட்கறாங்க. இது மாதிரி என்ன ஆச்சு, இது மாதிரி பேசும்போது இது மாதிரி போத்தோட நம்ம கம்மியா இருக்குது, போத்த வாங்க முடிய காசு மட்டும். ஆனா வந்து ஷூரிட்டி கேட்கறாங்க. ஷூரிட்டி கேட்கும் போது நம்ம ஒரு அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்கா போய் கேட்கறாங்க. இது மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி கொடுத்தா போத்தோட தரேன்னு சொல்றாங்க, அமெரிக்கா ஒத்துக்க மாட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு நம்ம பெருந்தல் ராமேஷ் சொல்றாரு காமராஜிட்ட. காமராஜ் உடனே சொன்னாரு, இந்த ஆளுடைய ஏதாச்சும் இங்க என்ன இருக்கா, அவங்க தொழிலாம் செய்யறானான்னு சொன்னா கேட்கும்போது நேரு சொல்றாரு, அவனோட பேங்க்ல எங்க இருக்குது, அந்த பேங்க்ல அந்த வங்கியில இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பேங்க தடை பண்ண ஆனா வராம பாருங்க. அது சொன்ன மாதிரியே செய்தார் நேரு. அது செய்த விளைவாக அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே வந்து அந்த அமெரிக்க பத்தியும் அவங்களுக்கான அந்த ஷூரிட்டி கொடுக்குறாங்க. அதன் முன் நிறைய போர்ட்டோட வாங்கப்பட்டது. இது வரலாற்று சான்றுகள். அந்த அடிப்படையில தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ண ஆட்டோமேட்டிக் வர போறான், போர் அவசியம் இருக்காது. நாட்டு அவங்களே போர் பண்ணுவாங்கல்ல, தீர்வு அவங்களும் சரணிச்சிருவாங்கல்ல. இந்த அடிப்படையில செய்யப்பட்டது. இது அரசியலும் வெளிக்காடுல அவர் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அவர் தலைவரா வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு முன்னே வந்து ஒரு முஸ்லீமுடைய ஒருத்தருக்கு காஷ்மீர் பிரிவினைவாதி கூட்டு வந்து நடத்தினவர். இவர் முழுக்க எந்த பக்கம் பணம் கிடைக்குதோ அந்த பக்கம் ஜால்டா அடிக்கூடியவர். ஒரு நாக்கு ஒரு சொல்லு இருக்கணும். அவர் எப்போ திடீர்னு முருகன் அப்பன்னுவாரு, அப்புறம் முருகன் யாருன்னுவாரு. எந்த பக்கம் காசு கிடையாது அந்த பக்கம் கூவிட்டு போறவங்க இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் என்ன செய்ய போறான்னு தெரியல. இவருடைய பேச்சுக்களை எடுத்துக்க கொள்ள கூடாது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, இந்த மாதிரி பேச்சு மறந்து போயிட்டு இருந்தோம். தலைவராக தகுதி இல்லவர்லாம் வச்சுட்டு பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்பொழுது கூட இல்ல இது பாஜகவினுடைய நாடகம், அரசியல் நாடகம், அவங்க வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை தேடுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான குரல்கள் எழுகிறது. யார சொல்றீங்க தெரியுது, சுந்தரவெளி சொல்றீங்க. சுந்தரவெளி மாதிரி சில பேர் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்ணாலும் பாஜக வந்து குற்றம் சொல்றது கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஐபி கூட ஒரு இது போட்டிருக்காங்க, தீவிர விசாரணை செய்து யாரா என்ன சொல்றாங்களோ அவங்கள பத்தி விசாரணை செய்து முழுக்க முழுக்க அறிக்கை சொல்லி தாக்கல் செய்ய சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, எது பண்ணாலும் அது பாரதிய குற்றம் சொல்றதுதான். இதே போன்ற நிகழ்வு போன்ற காலங்கள் நடக்கும்போது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும். அப்ப எங்களுடைய தேவை என்ன? அப்ப கட்சியை நாங்க பாக்குறது நாடு வளமாக இருக்க வேண்டும், நாடு வெற்றி பெற வேண்டும் நோக்கத்தில் எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை குற்றம் இந்த தவறான எண்ணங்களை மறந்து அவங்க வந்து நாட்டு மக்களுக்கு இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் இப்ப எல்லாருமே பாஜக ஆதரவு கொடுக்குறது என்ன காரணம்? மனக்கசப்பு நிறைய இருந்தாலும் நாடு வெற்றி பெற வேண்டும் அந்த கோணத்தை பாருங்க. தவிர எது பண்ணாலும் நான் வந்து குறை, இவர் அது பண்ணிட்டாரு, வேணே பண்ணிட்டாரு, வேணே யாராவது சொந்த நாட்டில் சாவடி பண்ணுங்களா? யோசிக்க வேணாவா? காசு பணம் வாங்கிட்டு அது ஒன்றா பேசுதா? திராவிட கட்சிகள் பின்னணி எப்படி ஏதாவது சொல்லி குறை சொல்லியே இருக்கணும், சொல்லிட்டு தான் இவங்களுக்கு பணம் கிடைக்கும், இவங்க முன்னேறணும் இல்லையா? எது பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்குது இதெல்லாம். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் பிரியும் போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது, இந்தியா சுதந்திரம் கொடுக்கும் முன்னையே பாகிஸ்தான் சுதந்திரம் கொடுத்தாங்க 1947 ஆகஸ்ட் 14. அதுக்கப்புறம் மறுநாள் இந்தியா கொடுத்தாங்க. பாகிஸ்தான் முதல்ல இந்திய சுதந்திரம் கொடுக்கும் போது அவங்க டிக்ளேர் பண்றாங்க, என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா பாகிஸ்தான் புனிதர்கள் வாழும் நாடு. அந்த நாட்டுக்கு டிக்ளேர் பண்ணும்போது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான், தெளிவா பாருங்க, இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் பேர் வைக்கிறாங்க. அடுத்த நாள் இந்தியா கொடுக்குறாங்க. அப்ப இந்தியா வந்து பாகிஸ்தான் பிரியும் போது முஸ்லீம் நாடு இந்துக்கள் நாடு பிரிக்கிறாங்க. இந்தியா ஏன் இந்துக்கள் நாடு அறிவிக்கப்படவில்லை என்பதா இப்ப கேள்வி. அன்னைக்கு அறிவித்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை கிடையாது. அவனுக்கு இருக்க அறிவு கூட இவனுங்களுக்கு இல்லையா? எந்த அழுத்தத்தால நீங்க அந்த அறிவிக்கல? ஆனா அறிவிச்சால உங்களுக்கு முன்னே வாங்கிட்டான். முன்னே வாங்கும்போது தெளிவா சொல்றாங்க. அந்த இதுல வந்து அவங்களுடைய சட்டத்திலே வச்சிருக்காங்க, இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் இந்துஸ் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா வைக்கல? அது வைக்காம போனது அடிப்படை விளைவுகள் தான் இன்னும் சொல்லிச்சு. அன்னைக்கு வரும்போது அங்க இருந்த இந்துக்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு நாட்டுடையமாக்கப்பட்டது. அந்த பாகிஸ்தான் நாட்டுடையமாக்கப்பட்டு பல பேர் அந்த சொத்து எடுத்துட்டாங்க. ஆனா இங்க இருக்க சொத்துக்களை பாதுகாக்கப்பட்டு இன்னும் அந்த சொத்துக்கள் முஸ்லிம் கையில தான் இருக்குது. அது காந்தியடிகளும் ஒத்துழைச்சாங்க. இந்த பண்ணக்கூடாது, நீங்களாம் அமைதி காக்கணும் சொன்னவர் காந்தியடிகள். அதே சமயத்துல அங்கிருந்து வர பாகிஸ்தான்ல இருந்து வந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இங்க வந்தாங்க. அங்க வந்த பெண்கள் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி அன்றைய நிலைமையில 20,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வந்தாங்க. அந்த பெண்கள் இங்கே வரும்போது மகாத்மா காந்தி சொன்னார், இங்க இருக்க இளைஞர்கள் அந்த பெண்களை மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. 20,000 பெண்கள் கருக்கலைப்பட்டது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் ரெக்கார்டு படி 20,000, அதுக்கு மேலே கல்வி வந்தாங்க. இந்த பெண்கள் எல்லாம் வந்து காந்தியடிகள் இங்க இருக்க இளைஞர்கள் மனம் வந்து எடுத்துக்கொள்ள சொன்னாங்க. சில இளைஞர்கள் அதையும் செய்தாங்க. இது வரலாற்று உண்மை. சிந்து நதி நிறுத்தம் அப்படின்றது வந்து ஒரு தவறான செயல். அங்க இருக்கக்கூடிய 30 கோடி மக்கள் நீர் இல்லாம வாழ்வாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு கருத்துரையை தெளிவாக வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? நீங்க இந்தியா இருக்க சீமான் வந்து முதல் தமிழரும் கிடையாது இந்தியா என்ற சந்தேகமே வருது. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம இருக்கிற இந்த தெலுங்கர்கள் மற்ற வடக்கன்ஸ் பார்க்கும்போது வந்தேரிகள் சொன்னவர் தான் இந்த சீமான். ஆனா நம்ம நாட்டுல அவங்க இந்தியாவில இருந்தாங்க, இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டேட் வராங்க, அவங்கள வந்தேரி சொன்ன சீமான். ஆனா பாகிஸ்தான் கஷ்டப்படுறாங்க, இவர் வந்து இந்த வருத்தப்படுறாராம். இந்த சொந்த நாட்டுல இருக்க பத்தி உங்களுக்கு கவலை இல்லையே? உனக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிய நாட்டு மக்களை கொன்று குவித்து இருக்கிறான், அவன் மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? எங்க இந்த அக்கறை எப்படி வந்து உனக்கு? எவங்கிட்ட பணம் வாங்கின, எவ்வளவு வாங்கினது அவனுக்கு உண்மையா இருக்க மாதிரி தான் தெரியுது. கொஞ்சமா சூடு சொல்றேன் வேணா? இந்தியாவுக்குள்ள பிறந்துட்டு இந்திய மக்களை வந்து வந்தேரி சொன்ன நீ பாகிஸ்தானுக்காரன் மேல அக்கறைப்படுற? அவங்க அங்கதான் பிறந்தியா இல்ல அங்க நீ வந்துட்டியா? உன் பூர்வீகம் புரிய மாட்டேங்குது. எந்த குற்றச்சாட்டு வைக்கணும் எப்படி வைக்கணும் தெரியாம வாங்கின காசுக்கு தான் கூவுறது. இவங்களாம் வந்து பொழுது வெஞ்சா கூவிட்டு அதை மறந்துற டைப் போல. சொந்தநாட்டக்காரன வந்தேரின்னு சொல்ற, பாகிஸ்தானுக்காரன அவனை கூட அன்பு பாராட்டுற, இதெல்லாம் ஒரு தலைவனான்றது சந்தேகம் தான். நடிகர் விஜய் மீது பத்வா தெரிவித்திருந்தார்கள் அகில இந்திய ஜமாத் அமைப்பு, அதனுடைய தலைவர் ரஸ்வி அவர்கள். அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் இல்லை. SDPI மட்டும் மறுத்திருக்கிறார்கள். மற்ற எந்த அமைப்புகளும், முக்கியமா எந்த ஒரு விஷயத்துக்கும் முந்திக் கொண்டு கருத்துக்களை முன்மொழியக்கூடிய திராவிட கழகங்களை சார்ந்த அவருடைய துணை அமைப்புகள் யாருமே இந்த கருத்தும் சொல்லும் அமைதியா இருந்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு முறை கலைஞர் அவர்களின் மீது அவர் தலையை துண்டித்து வருபவர்களுக்கு 5 கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்துச்சு. ஒரு எதிர்கருத்துகள் பகிரப்பட்டது. அந்த சாமியார் மீது வெட்டுவோம் குத்துவோன்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துச்சு. ஆனா இப்ப விஜய் அவர்களின் மீதான இந்த வார்த்தைக்கு எல்லாம் அமைதி காப்பதற்கான காரணம் என்ன? அமைதி காக்குறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்துக்கெல்லாம் ஒரு சாதாரண நினைச்சிட்டாங்க. இதை வந்து இதே ஒரு இந்து சொல்லியிருந்தாருன்னா, இந்து சமயத்துல கலந்துக்கிட்டு இந்து வந்து நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் எந்த இந்துவோட பங்கன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாடு இப்படி இருந்திருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்க? நாடு சார்பட்ட மத சார்பட்ட நாடு அல்ல, இது மத வெறி பிடிச்ச நாடுன்னு சொல்லியிருப்பான். இது பாகிஸ்தான் முஸ்லீம் சொல்லும் போது எல்லாம் வாய மூணு கவனிட்டு இருக்கான். இது இவங்க வந்து இந்துக்கள் எல்லாமே ஒரு பாரபட்சமான முறையில பாக்குறாங்க. இவங்க பாக்குறது வந்து இந்த கண்ணோட்டமே இந்துக்கள் மேல ஒரு வெறி, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம இந்துக்கள்னா ஒரு எடுப்பார் கைப்புல போல பாக்குறாங்க. முஸ்லீம் சொல்லும் போது இவங்க அதுக்கான
எதிர் நாட்டை பயப்படுறாங்க. இதே தமிழ் இந்து சொல்லியிருந்தானா இந்த நாட்டு நடக்கிற விஷயமே வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இங்க நிறைய போடம் பண்ணிருப்பாங்க. ஆனா இது முஸ்லீம் சொல்றதால, இஸ்லாம் அமைப்பு சொல்றதால இவங்க வாயை மூடிக்கிட்டு மௌனம் காக்குறாங்க. ஆர்.என். ரவி அவர்கள் கூட்டிய அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு துணைவேந்தர்கள் போகல அப்படின்ற ஒரு செய்தி பகிரப்படுகிறது. பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலை வேந்தராக தமிழக முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டாரா அல்ல பொறுப்பேற்றுக் கொண்டாரா, என்ன நடக்குது இந்த விஷயத்துல? இப்ப உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க, இந்த நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்தாலும் கூட இந்த வேந்தர் பதவியை தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா என்பது இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இதுவரைக்கும் ஆர்.என். ரவி தான் தொடர்கிறார் என்பது இதன் பொருள். ஆர்.என். ரவி ஏற்படுத்திக் கொண்ட இந்த துணைவேந்தர் மாநாட்டுல இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கலந்து கொள்கிறார். அவர் கலந்து கொள்ளும் போது மற்ற துணைவேந்தர் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழக அரசு தன்னுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி துணைவேந்தரை மிரட்டுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் செய்தி வந்தது மட்டும் உண்மை இது இருந்தா யாரும் கலந்துக்கும் இல்லை, நிறைய பேர் போகவே இல்லை. அப்ப என்னன்னா ஏன் தடுக்கணும்? முதல் விஷயம், தடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்க முதல் துவேந்திர பதவி சொல்லிட்டாங்க. இதுவரையில் முதலமைச்சர் பதவி ஏற்காது. ஏன் எனக்கு முடிந்ததுக்கு காரணம் தெரியல. ஏன் பதவி ஏற்றுக்கல? ஏற்றிருந்தா அவருக்கு மாவட்ட நடத்திருக்கலாம். ஏன் தள்ளி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, உங்களுக்கு நீங்க கேட்ட தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன செய்யல? அதை செய்யாம இருக்கு காரணம் என்ன? ஏன்னா இவர் ஒரு லாங்குவேஜ் தமிழ் தவிர லாங்குவேஜ் தெரியாத ஒரு முதலமைச்சர், நம்ம தமிழக முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக கூட்டத்தோட பாத்தீங்கன்னா அவர் போக மாட்டார், அவாய்ட் பண்ணுவார். அதே மாதிரி முதலமைச்சர் மாடு கூப்பிட்டாலும் இந்திய முதலமைச்சர் மாடு கூப்பிட்டாலும் அதுவும் போக மாட்டார். ஏன்னா அங்க போய் என்ன பேசணும்னு தெரியாது. சும்மா அப்படியே உட்காந்துட்டு வந்துருவாரு. அவருக்கு ஒண்ணு தலையாட்டு வருவாரு, எதுவும் புரியாது. பேசணும் ஒண்ணு சொல்லி வச்சுட்டு வந்துருவாரு. அந்த அடிப்படையில இதுக்கும் போல இப்ப முதல்வர் வேந்தர் பதவி கொடுத்தாலும் என்ன செய்யணும்? பொதுப்பட்டியல் கல்வியில இவர் எது செய்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதலும் செய்ய முடியாது. ஆனா பொதுப்பட்டியல் இருக்கிறதால ஆனா இவர் அந்த பதவி ஏத்துக்காம இருக்காரு. இதுவரை எப்ப ஏத்துக்க போறான்னு சொல்லல. இதுவரை என்ன செய்ய போறோம்? தானே ஒண்ணு மட்டும் பண்ணிருக்காங்க, நம்ம வாழலாம் அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு இந்த துணைமுதல் வேந்தர்கள் மாநாட்டை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இவங்க பண்ண செயலால இந்த துணைவேந்தர் மாநாடு சரியா வெற்றி பெறவில்லை என்றுதான் சொல்லணும். அதிமுக பாஜக கூட்டணி வலுவடைந்து கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், திமுகவின் பக்கம் பலகீனங்கள் உருவாகதாக கூறப்பட்டாலும், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புது வியூகத்தை அமைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தையும் இணைத்து பாமகவினுடைய தலைமையில் ஒரு மூன்றாவது கூட்டணி, மீண்டும் அரசியல்ல ஒரு மூன்றாவது கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை பரப்பப்படுகிறது. நாம் தமிழர் சீமானை பொறுத்த மட்டில் தனித்துதான் நிற்பேன் அப்படின்னு இதுவரை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சித்திரை மாநாட்டிற்கு அழைத்தால் நான் செல்வேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் பகிர்கிறாரு. என்ன சார் நடக்குது இந்த விஷயங்கள்? அரசியல ரெண்டு பெரும்பான்மை கட்சிகள், ஒன்று திமுக ஒன்னு அதிமுக. இந்த ரெண்டு பெரும்பான்மை கட்சிகளும் கடந்த ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு வருகிறது. இப்ப என்ன ஒரு பக்கம் இருக்கணும், ஒன்னு திமுக அதிமுக இந்த வரலாறு சொல்றது. இது வரைக்கும் இந்த திமுக அதிமுக தவிர மூன்றாவது கூட்டணி உருவானம் வெற்றி பெறவில்லை என்பது கடந்த கால வரலாறு. இப்ப விஜய் சொல்லியிருக்காரு தெளிவாக, எந்த கட்சியும் எங்களோட சேரலாம், சேரு கட்சியின் தலைமையை நாங்க தான் ஏற்போம்னு சொல்லியிருக்காங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் கத்துக்குட்டி இப்பதான் ஆரம்பிச்சிரு. அவர் தலைமை ஏற்றுக்கொள்வது பாமக போன்ற மிகப்பெரிய கட்சிகளுக்கு சவாலா இருக்கு. அவங்கள விரும்ப மாட்டாங்க. பல ஆண்டுகள் இருக்கும், 40 ஆண்டுகளாக அரசியல் இருந்த மிகப்பெரிய கட்சி பாமக. அப்படி பாமக தலைமை ஏற்றுக்கொண்டு கலந்து கொண்டால் பாமக தான் தலைமை ஏற்கும். விஜய் ஏற்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் அதுல பாமக அளவுக்கு அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. ஆனா அது நடந்தால் அது மும்முனை போட்டியாக தான் இருக்கும். ஆனா அந்த போட்டி அமைந்ததுன்னா மிகப்பெரிய அரசியல்ல ஒரு தோய்வு ஏற்படும். இது சரியா வருமா வராதா என்பது கேள்விக்குறியா இருக்கும். ஆனால் இந்த நாத்தாக்கா சீமான ஒவ்வொரு முறையும் சொல்றது, நாங்க கலந்துக்க தனியா தனிச்சு இப்போன்னு சொல்றாரு. இந்த காலம் எந்த காலத்தையும் தனித்து நின்று சீமான் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராகவோ எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. எதிர்கட்சியோட வர முடியாது. தனித்து நின்றா கூட எதிர்கட்சி அவரோட தகுதி கூட அந்த கட்சிக்கு இல்லை என்பதுதான் வித்தியாசமான உண்மை. திமுக கூட்டணியில் 60 சீட்டுகளை வழங்கினால் மட்டுமே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும், இல்லைன்னா வெளியேறணும் அப்படின்ற ஒரு தரப்பினருடைய குரல் அதிகமாக இப்போது ஒழிக்க துவங்கி இருக்கிறது. இது என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? இது இப்ப சமீபத்தில் வர விஷயம் இல்லை, வந்துதான். இது திமுகல காங்கிரஸ் கட்டாயம் இடம் பெற்றால் மட்டுமே திமுக வெற்றி பெற முடியும் என்பது ஒரு தனிப்பட்ட உண்மையான விஷயம். இப்ப இதோட பின்பலத்துல யார் இவ்வளவு நாள் இல்லாத விஷயம் இப்ப ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் பல வருஷங்களா இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடையில இந்த பேச்சு வர காரணம் என்ன? ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்க. பங்கு கேட்கிற விலை உதயத்தின் 60 சீட்டு வேணும். இப்ப 60 சீட்டு கேட்டவங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்ம தமிழ்நாட்டுல சுருட்டிகள் காணப்பட்டது. அதுல செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் 2026 செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சரா வர மாதிரி சில சுருட்டிகள் காணப்பட்டது. இதுக்கு கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் செல்வ பெருந்தகை அதுக்கான போஸ்டர் கீழீங்க, நீங்க தான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர்களை கண்டிக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, அவங்க எதுவும் சொல்லிட்டு தான் அவங்க தலைவருடைய ஒப்புதல் இல்லாம எந்த மாவட்ட தலைவரும் செய்ய மாட்டாங்க. இது பின்புலத்தை முழுக்க செல்வ பெருந்தகை தனக்குத்தானே போஸ்ட் வச்சு ஒட்டிக்கிட்டு அந்த போஸ்டர் கிழிக்க சொல்லி ஒரு கபட வேடம் போடுறாங்க. இதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா, தேசிய கட்சியுடைய பெரிய கட்சியோட உதவி
திமுக தேவை. கட்சி இல்லாம திமுக தனித்தனி ஜெயிக்க கஷ்டம். திமுக காங்கிரஸ் உடன்பாடு இருந்தால் மட்டுமே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் தவிர தனியாக திமுக எதுவுமே செய்ய முடியாது. இது திமுக நல்லா தெரியும். அதை டிமாண்ட் பண்ணி தான் இப்ப செல்வப்பிறந்தகை தலைவரா இருக்கும்போது இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க மொத்தமே எனக்கு அவருக்கு கொடுங்க, அப்ப கொடுத்தாம இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு கேட்டா இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்பாங்க. நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இதுக்கு பின்புலத்தை முழுக்க செல்வப்பிறந்தனுடைய வேலைகள் நடைபெறுகிறது. இப்ப காரியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக போக இன்னும் வீரியமா இருக்கும். இதை ஏத்துக்கிட்டால் மட்டுமே திமுக வாழ முடியும். அதுல திமுக வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிக்க நன்றி சார். அரசியலின் பல்வேறு சூழல்கள் குறித்து உங்களுடைய தெளிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெயஹிந்த். மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.